வணக்கம். இன்றைய குறளின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குறள், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதாவது, இடைவிடாத முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாமையோ அவனிடத்து இல்லாமையை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகச்சிறந்த ஒரு சிந்தனையை நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்காக கொடுத்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை, கனவு, லட்சியம், விருப்பம் நிச்சயம் இருக்கும். எப்படியாவது நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆசை பற்றுறது பிரச்சனை இல்லை, ஆனா ஆசை மட்டுமே பற்றுறது தான் இங்க பிரச்சனை. உண்மையாவே நாம வாழணும், வளரணும் அப்படின்னா நமக்கு எது தேவை, அதை ஒரு குட்டி கதை வழியா நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல செல்வம் அப்படின்னு ஒரு ஏழை இருந்தாரு. பேரு தான் செல்வம், ஆனா அவர் ஒரு ஏழை. அவர் ஏழையா இருந்ததுக்கு காரணம் அவர் தான் சரியா வேலைக்கு போகாம, சரியா உழைக்காம, ஊதாரியா இருந்து வெறுமனே பொழுதுபோக்குக்காக நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட நிகழ்காலத்துல வாழக்கூடிய பல பேர் மாதிரி தான் அவரும் வாழ்ந்துட்டு இருந்தாரு. செல்வத்துக்கு திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் ஏற்படுது. எப்படியாவது வாழ்க்கையில பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறி நாமளும் நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய சிந்தனையில எட்டி பார்க்குது. அதுக்கான யோசனையை யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிக்கும் போதுதான் அவங்க ஊர்ல இருந்த ஒரு துறவியோடைய ஞாபகம் செல்வத்துக்கு வருது. உடனே செல்வம் துறவியை போய் பார்த்து தன்னுடைய எண்ணத்தை துறவி கிட்ட சொல்றாரு. அந்த துறவிக்கு பார்த்தீங்கன்னா செல்வத்தை பத்தி முன்னமே தெரியும். அவர் ஒரு சோம்பேறி, ஊதாரி, ஒழுக்கமா இருக்க மாட்டாரு. இப்படி பல விஷயங்கள் அந்த துறவிக்கு நல்லாவே தெரியும். ஆனா துறவிக்கு என்னன்னா, செல்வத்துடைய நம்பிக்கையை மாத்துனா நிச்சயம் அவனை மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை தோன்றுது. அதுக்காக அந்த துறவி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, துறவி தன்னுடைய கையில ஒரு தாயத்தை எடுத்து அது செல்வத்தோட கையில கட்டுறாரு. வெறுமனே கட்டுறதோட இல்லாம இது ரொம்பவே சக்தி வாய்ந்த தாயத்து. இதை கையில கட்டி தினமும் இதை தண்ணியால நினைச்சா நீ நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய உன்னால வாழ முடியும், நீ வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறிடுவ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் செல்வம், இந்த தாயத்தை தினமும் தண்ணியில நினைச்சா நான் வாழ்க்கையில முன்னேறிடலாமா, ரொம்பவே சுலபமான யோசனையா இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அவருடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட துறவி, ஆமா இந்த தாயத்தை தினமும் தண்ணியில நினைச்சா நீ முன்னேறிடுவ, ஆனா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு ஒரு நிபந்தனையை சொல்றாரு. அது என்ன நிபந்தனைன்னு பாத்தீங்கன்னா, அப்படி நீ நினைக்கக்கூடிய ஒரு தண்ணீர் உன்னுடைய உழைப்பால வரக்கூடிய உன் வியர்வை நீராதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தினமும் நீ உழைக்கும் பொழுது உன்னுடைய உழைப்பால உன்னுடைய உடம்புல வரக்கூடிய வியர்வை நீரால தான் இந்த தாயத்தை நனையணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை கொடுக்கிறாரு. நிச்சயம் அப்படியே பண்றேன்னு சொல்லி அந்த துறவியை விட்டு கடந்து போறாரு செல்வம். அதுக்கு பிறகு செல்வம் வாழ்க்கையில முன்னேறினாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா உழைப்ப நம்பினவங்களும் உழைக்க துணிஞ்சவங்களும் தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. யார் யாரையோ நம்பி எதுக்காகவோ நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆற்றலையும் நாம வீணடிக்கிறோம். நமக்கு பிடிச்ச பாதையில நாம உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மால் நிச்சயம் வாழ முடியும் என்பதுதான் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த துறவி செல்வத்துக்கு கொடுத்த ஒரு இலக்கு மாதிரியே நமக்கு நாமளே ஒரு இலக்கை ஏற்படுத்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம முன்னேறணும் அப்படின்னா தொடர்ந்து நாம உழைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஏதாவது ஒரு நினைவூட்டலை நமக்கு நாமளே ஏற்படுத்தணும். உழைப்பால வரக்கூடிய மேன்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருடைய உதவியுமே எதிர்பார்த்து நாம காத்துட்டு இருக்க மாட்டோம். நம்முடைய சோம்பலை நம்ம மாற்றணும் அப்படின்னாலும், நம்முடைய வாழ்க்கை நம்ம முன்னேற்றணும் அப்படின்னாலும் அதுக்கான அடிப்படை முயற்சியில தான் இருக்கு. தொடர் முயற்சிகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்காக சொல்ல வராரு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதாவது, இடைவிடாத முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாமையோ அவனிடத்து இல்லாமையை உண்டாக்கும். உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.